என் செல்ல மருமலை, என் தங்க மருமலை. இது கொன்னு குறைச்சல் இல்ல மருமலை. இந்த பாரு, எப்படியாவது என் மாவளை அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன் அவ வாயாலும் சொல்ல வைக்கணும். அவ என்ன கச்சக்காரனா வச்சாலும் போக மாட்டேங்கல. போன மச்சா திரும்பி வந்த கதையெல்லாம் வந்திருக்கா. மருமலை, உன் மண்டையில தான் ஏகப்பட்ட ஐடியா ஊதிக்கும்ல. ஏதாவது ஒரு ஐடியாவை போட்டு என் மாவளை பேக்கு தோக்கு மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு புறக்கிட்டு ஓடணும். அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு. எம்மா நான் போறேன், எண்ணி நான் ஓடதே என் மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓடணும். அப்படி செய்யணும் மருமலை. ஏதாவது ஒண்ணு செய் மருமலை. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ வாய மூடிட்டு இருக்க. இந்த மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த மருமகளோட கடமை. எப்படியும் என் மருமோ ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மருமோ மேல. என்னலாம் நடக்குது? எங்க அண்ணி என்ன கால அங்க இங்க மாத்தி மாத்தி ஓடுதாவோ? இங்க இங்க எங்க அம்மாகாரி எந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு யோசனை பண்ணுதான்னு தெரியல. வாய் மேல கைய வச்சு காத்துருக்கா. எம்மா, என்னடா சத்தி? என்ன என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிக்கியா? என்ன விஷயம்? இந்த காலத்துல சிரிக்க கூட தப்பாடி. அழுதுட்டு அலையணும். எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருந்தா நல்லவா இருக்கு. சிரிச்சிட்டே இருந்தா 100 வயசு வாழலாம். இந்த பாரு, நீ என்ன நினைச்சாலும் நடக்காது. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என் மக்கா, உடனே நான் இப்ப போஜனா போக சொல்லலையா? அதுக்கப்புறம் எதுக்கு கோவப்பட்டு இருக்கட்டி? போவே சொல்லல. நீ எப்போ உனக்கு இஷ்டம் இருக்கோ நீ அப்போ உன் மாமியார் வீட்டுக்கு போனா போதும். எம்மா, நீ ஏமா பேசுதே? ஆமாட்டி, நான் உங்க அம்மா செல்ல தாய் தான் பேசுதேன். உன் விருப்பம் மக்கா, அதான் சொல்லிட்டோம்ல. பிறகு சந்தோஷமா இருப்பா. ஐயா ஜாலி. எங்க அம்மையே சொல்லியாச்சி. எனக்கு என்ன இன்னைக்கு கவலை? ஜாலியா சந்தோஷம். ஸ்வீட் எடு கொண்டாடு. அடியே நாபத்த மவள, ஸ்வீட் எடு கொண்டாடா கொண்டாடு. என்னைக்கு வரைக்கும் பாப்போம். அதையும் நான் பாத்துறதே. என் மருமோட்ட சொல்லியாச்சி. மரும இந்நேரம் பிளான போட்டிருப்பா. மருமோளா மருமோளா உனக்கு என்னாச்சு? அங்கங்க முக்கு முக்கா வந்து படுத்து படுத்து எந்திரிச்சு எந்திரிச்சு வாடுத. என்னாச்சு மருமகள? கடைசியில கண்ணாடியை போட்டுட்டு இப்படி வாட்டுக்கு மேல வந்து படுத்திருக்க. ஐ மரும கண்ணை முழிச்சிட்டா. என்னது இங்க வர தேடி வந்துட்டியோ? மருமல, என்னாச்சு உனக்கு? வீட்டுல இருந்தவா அப்படியே அங்க இங்க உருண்டு பிறண்டு அடுக்கால போன. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாமோ போய் எடுத்து இப்ப நம்ம வீட்டு புறாசல்ல வந்து படுத்திருக்க. அதுவும் வாட்டுக்கு மேல ஏறி படுத்திருக்க. நம்ம வீட்டுல இடமா இல்ல மருமல. ஏன் இந்த மாதிரி கூத்து பண்ணத? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? மருமல ஞாபகம் வந்துச்சு. எம்மோவள இந்த வீட்டை விட்டு பத்தி விடணும்னு, அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விடணும்னு. அதுக்கு ஏதாவது ஒரு பிளான போடுன்னு சொன்னேன். அதான் அந்த பிளான போடுறதுக்கு தான் முக்கு முக்கா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். நானும் உருண்டேன் பிறண்டேன். எங்கெல்லாமோ உட்காந்து பார்த்தேன். பாதி பிளான் தான் வந்துச்சு. மீதி பிளான் வராம எங்கேயோ இடத்துல சிக்கிக்கிட்டு நிக்கி. என்ன மருமல சொல்லுத? சிக்கிக்கிட்டா? இது பாதிய மண்டையில உதிச்சுட்டு மீதி எப்படியாவது வர வச்சிருவேன். எப்படியாவது மீதிய எங்க இருந்தாவது உருவி புறைக்காது யோசிச்சிரு மருமல. உன் கையில தான் இருக்கு என் வாழ்க்கை. என் மோவருக்கெல்லாம் மருமல அவ சுத்தி சுத்தி ஒரே சரகடிச்சு பறந்துட்டு அடக்கா. பறக்கட்டுதே, எவ்வளவு தூரம் அவளும் பறக்கான்னு நம்மளும் பாத்துறோம். கீழே இறங்கு மருமல. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவோ? செல்ல தைக்கி மருமவா இடம் இல்லாம மேல ஓட்டல ஏறி படுத்திருக்கா அப்படின்னு எல்லாரும் என்னதானே மருமல குத்தம் சொல்லுவாவோ? போனா நல்ல நான் கவனிக்கல அப்படி இப்படி 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு சொல்லுதுக்கா. 4 பேர். அந்த 4 பேர் யாரு இப்ப சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் 4-5 கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. அது சும்மா அப்படி சொல்லுவாவோ மருமவள? 4 பேர் அங்கங்க இருக்க ஆட்கள் தான். எல்லாம் நம்ம ஊர் ஆட்கள் தான். அவங்க கிட்ட நான் பதில் சொல்லி விடுதேன். நீங்க கவலைப்படாம போங்கதே. எம்மா, என் மருமோ மாடி தொட்டுருவா போல இருக்கே. சும்மையே மருமல எங்க கிளம்பிட்ட? இதே எப்ப பார்த்தாலும் நாத்து பிரச்சனை நினைச்சு மண்டையே வேலை செய்ய மாட்டுக்கு. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு வரதே. கொஞ்சம் காத்தாட அப்படி வெளியில போயிட்டு வந்தோம்னா நிறைய ஐடியா எல்லாம் ஊதிக்கும். சரி மருமல, சீக்கிரமா என்ன? சரிதே, நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போயிருங்க. என் மருமவா மனசுல மட்டும் இல்ல குணத்திலயும் பெரிய ஆள் தான். மனசு போன ஆள காணலையே. அதுக்குள்ள பால் சுற்றும் போல இருக்க. இக்க என்ன பால்ல சுட சாப்ல இருக்கு? டீ போட ஆரம்பிச்சாச்சா 4:30 மணிக்கு? ஆமாடி, எப்பவும் நான் 5-5:30 மணி போல தான் காப்பி கீப்பி போடுவேன். ஏன்னா வெயில் தந்தவரை குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லன்னா வெக்கைக்கு இந்த காப்பி குடிச்சா ஒரு மாதிரி வரும் பத்தியா படபடத்துச்சு. ஆமாக்கா, இருந்தாலும் ஒரு காப்பி கீப்பி குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. எங்க அக்கா வர வந்திருக்கா பத்தியா? ஊருக்கு போனுட்டு இடக்கா. அதான் சீக்கிரம் பாலை வாங்கி காப்பியை போட்டேன். இக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா. வெறும் காப்பியை கொடுத்து அனுப்புவா. ஏதாவது கடிக்க வாங்கி கொடுக்கலாம்ல? எங்க வீட்டுல 4 பேர் இருக்கோம். நான், என் மாப்பிள்ள, என் மக்கமார் 2. அதுக்கப்புறம் எங்க அக்கா வர வந்திருக்கா. என் மாமியாரி வேற. 6 பேர் இருக்கோம். 6 பேருக்கு ஒன்னு வாங்கினா பத்துமா? ஆளுக்கு 2 வாங்கினா என்ன ஆகுது துட்டு? ஆமாக்கு நீ சொல்லு சரிதான். விக்க விலைவாசில ஒன்னு வாங்கிட்டே இருந்தா வச்சுக்கேன், அவ்வளவுதான். சரி, நீ வீட்டுல ஏதாவது போட்டு கொடுக்கலாம்ல? அதுக்கு தம்பி இந்த மனசுல அனுப்பினேன் கடைக்கு. இன்னும் வாராரு, இனிமேலும் வாராரு. பால் வேற சுட போகுது. கொஞ்சம் பச்சைமாவும் 2-3 வாழைக்காவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். வாழைக்காவை எங்கேயும் வயல்ல போய் நட்டு அதுக்கப்புறம் காய்க்க வச்சு அதுக்கப்புறம் பறிக்க போயிட்டாரா என்னவோ. நல்ல பியாசதக்கா. போன இடம் வந்த இடம் இருக்காரு. அம்மே மருதான் அங்கேயும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அங்கங்க நின்று பேசிட்டு வருவாரு. வேற என்னத்தை செய்ய முடியும்? நம்ம அவசரம் அவருக்கு புரியுதா?
பாத்தீங்களா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டா பாருங்க நம்ம சிம்மு. சிம்மு பரவாயில்லையே வாழைக்காவோட வந்திருக்கிய. ஏக்கா என் மாப்பிள்ளை நேத்து வாழைக்குள்ள வெட்ட போனாரா, அதனால கொஞ்சம் வாழைக்காய் இருந்து கொண்டு வந்தாரு. அதான் ஆளுக்கு 2 3 கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எங்க சிம்மு எங்க அக்காவுக்கு பச்சி போட்டு காபி போட்டு கொடுக்கலான்னு நினைச்சேன். இந்த வாழைக்காய் வாங்கிட்டு சொன்னேன். இந்த மனசு எங்க போனாருன்னு தெரியல. நான் தான் ஏசிட்டு கிடந்தேன். அந்த நேரம் பார்த்து கரெக்டா வாழைக்காயோட வந்துட்டேன். சிம்மு அப்ப எங்களுக்கு எல்லாம் வாழைக்காய் கிடையாதா? எடி உன் மாமியார்கிட்ட கொண்டு கொடுத்தேன். உன் மாமியார் வாங்கி வச்சிருக்கு. வாழைக்காய் வறுவல் போடணும்னு சொல்லிச்சு. ஏ சிம்மு எதுக்கு கொண்டு என் மாமியார்கிட்ட கொண்டு கொடுத்த? போன வாட்டி யாத்தங்கா சூப்பரான ஒரு கொடுத்த பத்தியா? என் மாமியாரி எங்க நாத்துக்கும் சேர்ந்து சிப்ஸ போட்டு நல்லா நொறுக்கிக்கிட்டு தடம் தெரியாம அழிச்சு விட்டாவோ எல்லாத்தையும். அட பாவி, எடி எனக்கு தெரியாதடி, இது தெரியாமல கொண்டு கொடுத்துட்டேன். இனிமே எது தந்தாலும் என்கிட்ட கொண்டு தானே. எங்க நாத்து கிடக்க பத்தியா? அவ இருக்க மாட்டா, எதையாவது ஒன்று செய்து தின்னு போடுவா. அவ செய்ய மாட்டா, எங்க மாமியாரியை செய்ய சொல்லுவா. என் மாமியாரி வேற வழி இல்லாம செய்து எடுத்து கொடுக்கும். 2 பேரும் சேர்ந்து நல்லா நொறுக்கிடுவோம். படுத்து கிடந்து உறங்கத பாருங்களா. நடு வீட்டுல கிடந்து காலு ஒரு பக்கம் கைய ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம்ல கிடக்கு. இந்த அநியாயத்தை எங்க போய் நான் சொல்ல? யார்கிட்ட போய் சொல்ல? சிரிச்சு துப்புவோம் என்ன பத்து. இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை இங்கதானே நடக்கும். அங்க உன் மாமியாரி வீட்டுல காலை ஒடிச்சு கையில கொடுத்துருவா. எடி என்னமா நொன்னமா என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தூங்கிட்டு இருந்தது உனக்கு பொறுக்கலையேகோ. அடியே நாமத்த மவள உன்னாலதான் நான் சீரழிஞ்சு கிடக்கேன். தேவையில்லை என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டு புலம்பிட்டு கிட. வயசாயிட்டுல பேசாம போய் படுத்து தூங்க ஒரு இடத்துல. என்னையும் தூங்க விட மாட்டா என்ன? இடி வயல்ல உளுந்து வேற போட்டிருக்கோம்ல, எல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கும், செடியெல்லாம் வாடி போய். ஏற்கனவே இங்க வெயில் மண்டைய பொழக்கு, தண்ணி பாய்க்கணும். அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். சும்மா தானே வெட்டியா தானே இருக்க, வா என் கூட. என்னது நான் வெட்டியா இருக்கனா? தூங்கிட்டு இருக்கேன். பாவி மக்கா ஒன்னொன்னுக்கு பதில் வச்சிருக்காம்மா. தூங்கிட்டு இருக்கலாம், அது வெட்டிதானே? இந்த பாரும்மா, வேலை சொல்றது சோலி சொல்றதெல்லாம் என்கிட்ட வைக்காத. அதெல்லாம் உன் மருமகளோட நிறுத்திக்க. போ, நான் தூங்க போறேன். சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். உன்னை போய் கூப்பிட்டனே, என்ன செருப்பால அடிக்கணும். இந்த கலபரத்துல மம்புட்டியே மறந்துட்டேனே. வழியில கிடக்கத பாரு. எம்மா வா, வீட்டுக்கு வந்துக்கா. நான் தூங்குறது உனக்கு பொறாமையா? டீ ஆளுக்கு 2 எடுத்து வாங்க. டீ சூடா இருக்குல, தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். டீ தொட்டு தின்னுங்க. அங்க பாரு யார் வரான்னு. அட வாங்க மச்சான் வாங்க. ஏடி வரவேற்புல ரொம்ப பலமா இருக்கு போல இருக்க. வாங்க மச்சான் வாங்கன்னா பட்டு பிடிக்க. அம்மா கடைக்கு பேருக்கேரு வரவேற்கண்டமா. ஏடி புஸ் அதுக்குள்ள வாழைக்காய் பச்சி சுட்டுட்ட. நான் வாழைக்காய் வாங்கிட்டு வரல. அப்ப நீ விளாட்டுக்கு தானே சொல்லிருக்க என்கிட்ட வாழைக்காய் வாங்கிட்டு வர சொல்லி. வீட்டுல இருந்திருக்குல்ல. யோ இனி நான் பேச மாட்டேன். என் கையில இருக்க கரண்டி இருக்குல்ல, அதுதான் பேசும். அண்ணன் சிக்கனா இருக்கு. இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்த. வாங்க மச்சான் வாங்கன்னு கூட பாட்டை படிச்சிய. இப்ப என்னடி கரண்டி பேசுங்க. என்னாச்சு? மூஞ்ச பார்த்தா செவந்து போய் கிடக்கு. எம்மா மூஞ்சி பெரிய வட்டக்கல் துவாசக்கல் மாதிரிலாம் இருக்கு. பேச்ச மாத்திரே அதுக்கப்புறம் இருக்கு. வாழைக்காய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு ஒரே போக்காப்பே இருக்கு. இல்ல வேலை சிம்மு வாழைக்காய் கொண்டு வந்தா, இல்லனா பச்சை போட்டுக்க முடியாது. இங்க வீட்டு ஆளுன்னா உமருக்கு இலக்கரமா வச்சா. கையில இருக்க கரண்டி கீழே வச்சுட்டு பேசு. பயமா இருக்கம்மா. நான் கடைக்கு போனா ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டு என்ன பார்த்தானா பேசிட்டு நின்னா. அவனை தட்டிட்டு எப்படி வர முடியும்? அந்தால அப்படியே போய் வாழைக்காய் வாங்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோ. எப்படினாலும் பச்சை போட்டுட்டே இல்ல. இந்த வாழைக்காவை நாளைக்கு நல்லா பொரிச்சுதா எண்ணெய் விட்டு. போவும் இதுக்கு மேல எங்க நின்னோம் அடி போட்டாலும் போட்டுருவோம், ஓடிடுவோம். அண்ணன் ஓடிட்டாரு, கரண்டி கீழே வை. கோவப்படாதக்கா, பாவங்க அண்ணன். ஆமாட்டி உங்க நொண்ணனை நீ தான் வெச்சுக்கிடணும். எங்க கோவப்படாத. உண்மையிலே அண்ணனை பத்தி யோசிச்சு பாரு. நீ சொன்ன உடனே வாழைக்காய் வாங்குறதுக்கு கூட ஏத்திட்டு ஓடி இருக்காருலக்கா. யாரு செய்வா சொல்லு பாப்போம். என் மாப்பிள்ளலாம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தா தலை உப்புற நிப்பாரு. எடி தண்ணியை கொண்டு வா, வெந்நியை கொண்டு வா, அதை கொண்டா, முட்டையை போடு, ஆம்லேட்டை போடுன்னு தூள் பறத்துவாரு. அண்ணன் நீ சொன்ன உடனே ஒரே ஓட்டமா ஓடி இருக்காரு பத்தியா? அங்க நிக்காரு எங்க அண்ணன். ஆமாட்டி எனக்கும் தெரியும். அந்த பாவம் தான் அந்த மனுஷன். நான் சில நேரத்துல கோவப்படும்படி நடந்துக்கிட்டாரு பத்தியா?
எங்க அக்கா தூரத்துல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு வெறும் காப்பியை மட்டும் கொடுத்தா நல்ல வட்டி இருக்கு. ஒரு பச்சை கிச்சி பண்டம் கிட்ட செய்து எடுத்து கொடுத்தாதானே தின்னுட்டு போவா. நைட்டு போறதுக்குள்ள வயிறு வேற பசிச்சிரும். அதுக்கு நம்பி நான் அவசரப்பட்டேன். அதுக்குள்ள இந்த மனசுல காணல பத்தி அதான் கோவம் வந்துட்டு பாத்துக்கா. இல்லன்னா நான் கோவப்பட மாட்டேன் அவர்கிட்ட. அக்கா அண்ணன் கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சம்பளத்தை வாங்கி வாங்கிட்டு தானே தருவாரு. என்கிட்ட நம்பி சம்பளத்தை கொண்டு தருவேன்ட்டு வருவாரு. கடைசி எங்க மாமி என்ன தெரியுமா செய்யும்? கரெக்டா சம்பளம் நாள் பார்த்து வாசலே நின்னுடும். எடி சம்பளம் வாங்கிட்டு வரும்போதே மாமியா கறி வாசலே நின்னு வழி மறிச்சிருவா. எனக்கு 1000 கொண்டா 2000 கொண்டாம்பா. சரி நீ மாப்பிளையும் கொடுத்துருவாரு. நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வேற என்ன செய்ய முடியும்? அவ அம்மல்ல. ஆமா அதுவும் சரிதான்க்கா, கொடுக்கணும்ல. எடி ஆறுது தின்னுங்க. அப்படியே மாப்பிளைக்கு இந்த பிள்ளைகளும் கொடுத்துருவாரு. எங்க அக்கா தூங்கிட்டு இருக்க, அவளை எழுப்பி அப்படியே காப்பியும் பச்சையும் கொண்டு கொடுத்துருவாரு. எக்க நீ போ, அடுப்புல டக்கு பச்சை நான் எடுத்துக்கிட்டேன். சரிடி கருவிராம. பாவி மக்கா எவ்வளவு பச்சை குமிச்சு வச்சு தின்னுட்டு இருக்காளுவா. செம்மா பாயும் புலி வராள. அஸ்னிகா வாங்க 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 வாங்க. சின்ன என்ன வரவேற்பு பலமா இருக்க. பச்சை கடை திறந்துட்டியா? ஆமா பச்சை கடை திறந்துட்டேன். ஒரு பச்சை 5 ரூபா வாங்கிக்கிட்டியா? அம்மா அந்த ஆள கதை விடுவாம்மா. எனக்கு தெரியாமல இருக்கு. புஷ்பாக்கா நான் கொண்டுட்டு போறா வீட்டுக்குள்ள பச்சை. யாரு அவ அக்கா வந்திருக்கான்னு தானே சுட்டுருக்கா. தெரியுது இல்ல போறவன்னா உனக்கு 2 பச்சை வாங்கிட்டு பேசாம ஒரு வாரமா உட்காந்து தின்னுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிரு. எனக்கு ஆறுன பச்சைலாம் பிடிக்காது சின்ன. அந்த அடுப்புல எடுக்க பச்சை எடுத்தாயா? இருங்க எடுத்தாரேன். வாய வாய வா. வஸ்னிகா வஸ்னிகா. அட பாவி முதல்ல சுடுதுன்னா அதுக்கு அப்புறம் கீழ கிடந்த பச்சையை தீட்டு வாடிச்சாளே. வஸ்னிகா யாரு? வாயாலே வட சுட்டுருவாள. கொஞ்சம் விட்டு அடுப்ப வாயில வச்சு சுட்டுருவா. இல்ல தாயி மம்முட்டியும் கையுமா எங்க கிளம்பிட்டா? செல்ல தாயி என்னக்கா சொல்லு. என்ன பழைய உசாரு இல்ல, ஒரு மாதிரி சுவாந்தாப்ல சொங்கி மாதிரி இருக்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லையக்கா, நான் நல்லதானே இருக்கேன். எங்க போற? வயலுக்கா? வயல்ல உளுந்து போட்டிருக்கேன் பத்தியாக்கா. எல்லாம் தண்ணி இல்லாம கிடக்கும். வெயில் வேற அப்படி அடிக்க பத்தியா. அதான் கொஞ்சம் தண்ணி வெட்டி விட்டுறலாம்னு பார்த்தேன். நானும் வாரனே. அதெல்லாம் வேண்டாக்கா, நான் ஒத்தையில போயிட்டு வந்துருவேன். சும்மா தானே கிடக்கேன். அப்படியே வாக்கிங் போன மாதிரி ஆச்சு. வாக்கிங் போனா வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்குதான் சொல்லுவேன். சரி அப்ப வாக்கா. இல்ல தாயி நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உம்மோவள 2-3 நாள்ல கொண்டு போய் மாமியா வீட்டுல கொண்டு விட வேண்டியதுன்னு ஒரு மாதிரி இங்கனே கடந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு. 4 பேர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு. இந்த பஞ்சு கழுவி சும்மா இருக்கா. அப்பப்ப என் மருமக குடுக்குது சரிதான். இதுக்கு நம்ம வீட்டு கதையே வியானுக்குன்னு தோண்டி துருவி எடுக்குது. நம்ம வாயில கிடக்கதெல்லாம் வெளியே எடுக்குதுக்கு. இங்க போ, நேர பாத்து போ. கீழே விழுந்து மண்டைய உடைச்சிடாத. செடியெல்லாம் தண்ணி இல்லாம என்னன்னு வாடி கிடக்கு. இந்த பாரு செல்ல தாயி, சும்மா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்காத. உளுந்தெல்லாம் காய்ச்சிட்டுன்னு வச்சுக்க. உனக்கு அவ்வளவு துட்டு தானே. சந்தோஷமாயிரி. பா தண்ணியை வெட்டி விடுவோம். நல்ல வேலை மாடசாமி வயல்ல மோட்டர் ஓடுது. இதை வெட்டி அங்கங்க விட்டோம்னா சரியா வந்துரும் தண்ணி. செல்ல தாயி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னதுக்கா எதை பத்தி தெரியும்? பாரு அம்மாவா மறுபடியும் சபதங்கபதான்னு போட்டுட்டு உன் வீட்டுல வந்து இருக்கான்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ என்னத்தை போட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணா மண்ணா பழகிட்டு இருக்கோம். என்கிட்ட மறைச்சு என்னத்தை செய்ய போற? அதுக்கு இல்லக்கா பாரு, நான் அங்கேயும் இங்கேயும் கேட்டு கோல் முட்டி விடுவேன். அது எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு காரியம்ல, அது எப்படி நான் சொல்லுவேன்? சீக்கிரமா அம்மாவள மரும வீட்டுல கொண்டு விடு. சரிக்கா. கவலைப்படாத செல்ல தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரம் வெட்டிட்டு வா, வீட்டுக்கு போவோம். சரிக்கா. அத்தையும் பொத்தையும் தான். போ சும்மா இரு. இப்ப எப்படி இடுப்புல தக்குறா சைலண்ட் ஆயிட்டீங்களா? முதல்ல கீழே விடு. கீழே விட்டுருவேன். அப்புறம் ஏன் வருத்தப்படக்கூடாது. நான் ஏகப்பட்ட கவலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரே பிளாட் தான். இதுதானே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் என்னைக்காவது பண்ணிருக்கேனா? சரி கீழே உட்காருங்க. அங்கி உருண்டு பேரண்டியா? ஏதாவது ஐடியா யோசிச்சியா? அத சொல்லுக்கு தானே வந்திருக்கேன். அதுக்குள்ள ஏன் இப்படி படபடபடான்னு கடுகு மாதிரி பொரிஞ்சு தட்டுதியா? மர்மல அப்படின்னா உன் மண்டையில ஐடியா உதிச்சிட்டா? ஆமதே, கவலையை விடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாத்து ஒரே வாரத்துல 7 நாள்ல 2 ஒண்ணு தானே. என்ன இந்த 2-3 நாள அவளை ஓட விரட்டலனா என் பாரு சின்ன பொண்ணு இல்ல. மர்மல இதத்தான் மர்மல உன்ட்ட எதிர்பார்த்தேன். மர்மல என்ன ஐடியா சீக்கிரம் சொல்லு. தெரிஞ்சுக்கிடலன்னு வச்சுக்க என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. முள்ளால தானே எடுப்போம். ஆமா மர்மல, அப்படி ஒரு பழமொழி உண்டு. ஆமா எனக்கு நல்லாவே தெரியுமே. அதே பழமொழியை தான் நம்ம நாத்து விஷயத்திலயும் அப்ளை பண்ண போறோம். அப்படியா? ஆமத்தே, அதை செயல்படுத்த போறோம். எப்படி மர்மல? பக்கத்துல வாங்க. கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கல மர்மல. ஏன்னா நான் பேசவே ஆரம்பிக்கலத்தே. மர்மல விளையாடாத, சீக்கிரம் சொல்லு. இப்ப பேச போறேன், கேட்டுக்கோங்க. மர்மல அவ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. நான் சொல்லுதே வருவான்னு வர வைக்கணும். சொந்தங்களே, நான் சொன்ன ஐடியா எங்க அத்தைக்கு கேட்டுட்டு உங்களுக்கு கேட்டுச்சா?